வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான அட்டை உங்கள்கிட்ட இல்லையா, நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கவில்லையா, உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நீங்களும் புதுசாட்டு விண்ணப்பிக்கலாம். ஒரு சூப்பரான வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாங்க. அதற்கான முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி குறிப்பில் இந்த மாதிரி ஒரு பேனரை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயன்பெற இதுதான் தகுதியை மக்களேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேரணும்னு சொன்னால் என்னெல்லாம் தகுதின்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 1,20,000 குறைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவதற்கு கிராம நிர்வாக அலுவலரிடம் வருமான சான்று பெற்று குடும்ப அட்டை மற்றும் ஆதாருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்து காப்பீடு அட்டை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இதுவரைக்கும் தெரியாது. அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தகவல் இல்லாமல் இருக்கும், டீட்டெயில்ஸ் தெரியாமலே இருக்கும். ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் தான் இது. உங்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இன்கம், அதாவது பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, இது எல்லாமே சேர்த்து உங்களுடைய நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகத்தில் இதற்கென்று பிரத்யேகமாட்டு ஒரு ஆஃபீஸருக்கு, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான ஒரு ஆஃபீஸருக்கு, அது நீங்கள் அங்கே போய் கேட்டாலே யார் வேணுமெங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஈஸியாகவே இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான கார்டை பெறலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் இந்த திட்டத்தில் சேர உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அனைவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கேன். போகும்போது உங்களுடைய வருமான சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் உள்ள ரேஷன் கார்டு அட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருடைய ஆதார் கார்டு, இவளையும் கொண்டு போயிட்டு ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை இருக்கா, ஆனால் அவங்க கையில் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த திட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே இந்த மொபைல் மூலமாட்டு, ஆன்லைன் மூலமாட்டு செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுறேன். நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன் CMCHISTAN அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஒரு 5 செகண்ட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்த், அதாவது பார்த்தீங்கன்னா இது முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்திற்கான ஹோம் பேஜ் இதுதான். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், என்ரோல்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு கிளிக் பண்ணுறதுக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மெம்பர் சர்ச் கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அதனுடைய பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் கார்டு இருக்கா இல்லைன்னு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதையும் ஈஸியாக டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் கார்டில் UR நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நம்பர் தெரிஞ்சால் இதில் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சர்ச் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு நம்பர் ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, ஜெண்டர், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய தாலுகா, உங்களுடைய வில்லேஜ், உங்களுடைய பின்கோடு எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. உங்கள் வீட்டில் ரேஷன் கார்டு இருக்குங்களா, அந்த ரேஷன் கார்டில் இருக்க நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இதில் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய கார்டில் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுபடி உங்களுக்கு இந்த கார்டு இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.